மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த மெய்ட்ஸ் ரிவெஞ்ச் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 5 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம ஹீரோவும் அந்த மின்னும் அப்படியே கையை பிடிச்சிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் பாப்பாங்களா, இதனால பாவம் அவங்க மனசு உடைஞ்சு போயிருவாங்க. அடுத்து இப்ப வழக்கம் போலதான் இவளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமானோனையும் அவளோட சிஸ்டர் கிட்ட தான் போய் பேச போவாளா. அங்க போய் அப்படியே நம்ம ஹீரோயின், இன்னைக்கு கவர்னர் என் பக்கத்துல இருந்தாரு, ஆனா எனக்கு அதை பார்க்க அவர் ரொம்ப என்னை விட்டு தூரமா போன மாதிரி இருக்கு. அவர் மின்னோட கையை பிடிச்சதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இதுல அவர் கூடிய சீக்கிரமே அவளை கல்யாணம் வேற பண்ணிக்க போறாரு. இதெல்லாம் நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பாளா. அப்ப அந்த யான் கிரீன்ட்டு ரொம்ப பைத்தியம் பிடிச்சாப்ல நம்ம ஹீரோயினை பிடிச்சுக்கிட்டு, நீ யூவ கல்யாணம் பண்ணிக்க கூடாது, நான் தான் அவளோட மனைவி அப்படிங்கிற மாதிரி எப்பயும் போல கொஞ்சம் கிரேசியா பண்ணிக்கிட்டு இருப்பாளா. உடனே இப்ப நம்ம ஹீரோயின் அவளை சமாதானப்படுத்துவா. அப்பதான் அவ பெட்ல ஒரு பேப்பர் இருக்கும், அதை நம்ம ஹீரோயின் எடுத்து பாப்பா. ஆக்சுவலி இந்த பேப்பரை இந்த டாங் தான் வந்து இவகிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காமிச்சிருப்பா. அதாவது யான் வந்து கொஞ்சம் நார்மலா இருக்கிறப்ப வந்து காமிச்சிருப்பா. இந்த பேப்பர் வேற எந்த பேப்பருமே இல்ல, நம்ம யூ கிட்ட இருந்து இவ ஒரு பேப்பர் எடுத்தால அந்த பேப்பரை காமிச்சதா. இதுல இருக்கிறத பத்தி உனக்கு எதாவது தெரியுமா, இது ஏதோ வித்தியாசமான சிம்பிள்ஸா போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி யான் கிட்ட அவ கேட்டுக்கிட்டு இருந்திருப்பா. அதுக்கு அந்த யான் சொல்லுவா, இது வந்து மிலிட்டரியோட சீக்ரெட் கோடு மாதிரி தெரியுது, எனக்கு இதை பத்தி பெருசா தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பா. இது இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருமா. சோ இவளுக்கு லைட்டா யூ மேல ஒரு சந்தேகம் வரும். சரி, இத பத்தி நம்ம போய் டியான் கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு அவனை தேடி போவா. அங்க பார்த்தா டியானும் மின்னும் உன்ன நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம டாங் வரத சென்ஸ் பண்ண நம்ம டியான் டக்குன்னு அந்த மின்ன பிடிச்சு ரொம்ப க்ளோஸா நின்னு கிஸ் பண்ற மாதிரி போவான். அவளதான் சொல்லவா வேணும். இத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே கண் கலங்கி அந்த இடத்த விட்டு போயிருவா. அவ போன உடனே நம்ம ஹீரோ அப்படியே மின்ன லைட்டா ஓரமா தள்ளிடுவான், கிஸ் பண்ண மாட்டான். இதனால பாவம் அந்த மின்னுக்கு லைட்டா டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கும். இப்ப அப்படியே அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயின் அவளோட வெட்டிங் ட்ரெஸ் ட்ரை பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பாளா. இவ கூட யூவும் வந்திருப்பான். ஆனா நம்ம ஹீரோயினோட மூஞ்சில 1% கூட சந்தோஷமே இருக்காது. அப்பன்னு பார்த்து இவளை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோவும் மின்னு வேற வருவாங்க. அவங்களும் வெட்டிங் ட்ரெஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும்ட்டு இப்ப உள்ள வந்த ஹீரோ அவன் கட்டிக்க போற பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்க்காம நம்ம ஹீரோயினையே அப்படியே மெய் மறந்து பாத்துக்கிட்டு இருப்பானா. இதனால லைட்டா அந்த மின் பொண்ணு கடுப்பாகி, டியான் நான் இங்க இருக்கேன், இங்க வா அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் ரேஸ் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு இருப்பா. இதனால பாவம் நம்ம ஹீரோனுக்கு லைட்டா அப்செட்டா இருக்கிற மாதிரி இருக்குமா. உடனே யூ கிட்ட, நான் இன்னைக்கு ட்ரை பண்ண ட்ரெஸ்ஸே போதும், இதுல இருந்து ஏதாவது ஒன்று ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் ரூமுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைப்பாளா. அப்போ தெரியாதனமா ஸ்லிப் ஆயிருவா. சோ டக்குன்ட்டு இவளை பிடிக்கிறக்காக நம்ம ஹீரோ நடுவுல வருவானா. அவசரத்துல அந்த டாங் பொண்ணு அப்படியே பேலன்ஸ் பண்றேன்னு சொல்லி நம்ம ஹீரோட நெஞ்சிலேயே போர்ஸா கையை வச்சிருவா. பாவம் அவனுக்கு ஏற்கனவே அங்கதான் கத்தி குத்தி இருக்கு. இதுல நம்ம ஹீரோக்கு வேற லைட்டா வலிச்சிருமா. இதை நம்ம ஹீரோயின் டக்குன்னு சென்ஸ் பண்ணிட்டு வேமா கை எடுத்துருவா. ஆனா இவங்க 2 பேத்தையும் கொஞ்ச நேரம் கூட பக்கத்துல நிக்க விடக்கூடாதுன்ட்டு அந்த யூ அப்படியே, உனக்கு என்னாச்சு, ஒண்ணு இல்ல, வா நான் உன்னை வெளியே கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கூட்டு போயிருவான். அடுத்து இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ தனியா நின்று தம் அடிச்சுக்கிட்டு இருப்பானா. அந்த இடத்துக்கு வந்து டாங் அப்படியே, டியான் நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சரி நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன், நீ தயவு செஞ்சு மின்ன கல்யாணம் பண்ணிக்காத ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அதுக்கு நம்ம ஹீரோ, சரி நான் எதுக்கு மின்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி நீ சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்ல எனக்கு சரியான ரீசன் தெரியல, ஆனா அவளை நீ கல்யாணம் பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டோன்னு நம்ம டியான் அப்படியே லைட்டா நக்கலா சிரிச்சுக்கிட்டு, இதேதான் நான் பல தடவை உன்கிட்ட சொன்னேன் யூவ கல்யாணம் பண்ணிக்காதன்ட்டு, அப்ப நீ என் பேச்ச கேட்டியா, இப்ப நான் மட்டும் எதுக்கு உன் பேச்சு கேட்கணும், நீ ரொம்ப செல்ஃபிஷா நடந்துக்கிற டாங் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் இங்க பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு மின் வருவா. அவ வந்து, ஏமா உனக்கு தான் யூன்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் கிட்ட போய் பேசு, இப்ப கவர்னர் என்னோட ஆளு, தயவு செஞ்சு அவரை விடுறியா அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் ஹார்ஷா கேட்பா. ஆனா இப்படி மின்னு நம்ம ஹீரோயினை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறப்பெல்லாம் நம்ம ஹீரோ நம்ம டாங்குக்காக சப்போர்ட் பண்ணுவான். ஆனா இப்ப அப்படியே டாங்க கண்டுக்காம மின்னு கையை பிடிச்சுக்கிட்டு, வா மின் நம்ம இங்க இருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டு போயிருவான். ஆனாலும் அவன் போகிறப்ப நம்ம ஹீரோயின் ஸ்டாப் பண்ணி, நான் இப்ப உங்களை நம்புறேன் கவர்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அத நம்ம ஹீரோ பெருசா எடுத்துக்காம அப்படியே மின்ன கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருவான். அப்படியே அடுத்த அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் நடந்தது எல்லாத்தையுமே அப்படி யோசிச்சு பாத்துக்கிட்டு இருப்பாளா. அப்ப மேல இருந்து பாக்குறப்ப நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட்டும் டாக்டரும் வேமா எங்கேயோ போற மாதிரி இருக்கும். உடனே நம்ம ஹீரோக்கு தான் ஏதோ பிரச்சனை போல அப்படின்ட்டு இவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு வேமா போவாளா. அங்க போய் நம்ம ஹீரோட ரூம்ல பார்த்தா அவன் அப்படியே டயர்டா படுத்து கிடப்பா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த யூவோ அந்த மெயின் வேலைக்காரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அந்த மெயின் வேலைக்காரி சொல்லுவா, டாங் வந்து கவர்னரோட ரூமுக்கு போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டுருவாளா. இதை கேட்டோன்னே நம்ம யூ அப்படியே, என்ன பண்றது, ஒருத்தவங்க நம்மளை ஏமாத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணாலும் தடுக்கவே முடியாது, அவ போட்டும் என்ன பண்ணணுமோ பண்ணட்டும், ஆனா கடைசியில இந்த ஆட்டத்துக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் இங்க பேசிக்கிட்டு இருப்பான். இப்ப திரும்பி நம்ம ஹீரோட ரூம்ல தான் காட்டுவாங்க. இப்ப அப்படியே ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்க ஹீரோ கிட்ட போய் லைட்டா அவனோட ஷர்ட்டை தூக்கி பாப்பாளா, எதுவும் காயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. இதனால இப்ப நம்ம ஹீரோ எந்திரிச்சிருவான். அவன் உடனே, நீ என்ன இங்க பண்ற அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி கேட்பானா. நம்ம டாங் அப்படியே, இல்ல நான் டாக்டரை பார்த்தேன், அதான் உங்களுக்கு ஏதோ பிரச்சனையோன்னு சொல்லி வேமா வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோ, என் மேல உனக்கு ரொம்ப அக்கறை தான், டாக்டர் இங்க சும்மா ரெகுலர் செக்அப் தான் வந்தாரு, வேற எந்த பிரச்சனையும் இல்ல, இப்ப உனக்கு என்கிட்ட பேசுறக்கு எதுவும் இல்லைனா இங்க இருந்து கிளம்பி போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஆனா நம்ம ஹீரோயின் பாப்பா இந்த சான்ஸை விட்டா வேற சான்ஸே கிடைக்காதுன்ட்டு இப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிடுவா. நம்ம ஹீரோவும் அப்படியே கோவமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என் மேல இருந்து கையெடு அப்படிங்கிற மாதிரி திட்டுவானா. நம்ம ஹீரோயின், இல்ல நான் கையெடுக்க மாட்டேன், நான் கையெடுக்கணும்னா எனக்கு நீ ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், நீ மின்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படி ஃபோர்ஸ் அவ கையை தட்டி விட்டுட்டு வேகமா பெட்ல
இருந்து எந்திரிச்சிருவான். ஆனாலும் நம்ம ஹீரோயின் திரும்பி விடாம போய் நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிட்டே நீயும் மின்னும் என் முன்னாடி ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி நடந்துகிட்டாலும் சரி, இல்ல உன்னோட அசிஸ்டன்ட்டை விட்டு என் மேல உனக்கு லவ்வே இல்லைன்னு சொல்லி நீ சொல்லியிருந்தாலும் சரி, இதை எதையுமே நான் நம்பவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் இன்னும் நீ என்ன லவ் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு நிப்பாளா. அதுக்கு இப்போ உடனே நம்ம ஹீரோ என் மனசுல நீ சுத்தமா இல்ல, தேவையில்லாம எதாவது பேசிக்கிட்டு இருக்காத, வெளியே போ அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பானா. இப்ப உடனே நம்ம ஹீரோயின் நான் வெளியே போக மாட்டேன், ஏன்னா நான் உன்னை விரும்புறேன் டியான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. இதுக்கு உடனே நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நீ என்ன விரும்புறியா, எப்படி நான் தான் உன்னோட சின்ன வயசு கிரஷ்ன்னு தெரிஞ்சனால உனக்கு இந்த விருப்பம் வந்துச்சா, இல்லனா நான் உனக்கு என்னென்னலாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி என் அசிஸ்டன்ட் உனக்கு எடுத்து சொன்ன கடுத்து என் மேல லவ் வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கு நம்ம ஹீரோயின் இது ரெண்டுமே இல்ல, இந்த உண்மையெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு உன் மேல லைட்டா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனா என்ன அதை என்னாலதான் தெளிவா புரிஞ்சுக்க முடியாம போயிருச்சு. பட் இப்ப நான் கன்ஃபார்மா சொல்றேன், நான் உன்னை முழு மனசா காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நல்லா டைட்டா ஹக் பண்ணிக்குவா. நம்ம ஹீரோவும் எப்படியான்ட்டு அவளை தள்ளலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுவான். ஆனா அவனுமே உண்மையா தானே லவ் பண்ணா, அதனால இப்ப அவனும் அப்படி மனசு உருகி நல்லா டைட்டா திரும்பி நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிடுவான். அடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே லைட்டா அழுவாளா. உடனே நம்ம ஹீரோ இங்க பாரு எதுக்கு அழுகிற, நீயே யோசிச்சு பாரு, உன்னை விரும்பின யாரான்னு ஒரு ஆள் வந்து உன்னை கத்தியாலே குத்துனா நீ டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்குவியா, அதே மாதிரிதான் எனக்கும் இருக்கும், அதனாலதான் நான் லைட்டா உன் மேல கோவமா இருந்தேன், பட் இப்ப எனக்கு அந்த கோவமே போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பானா. ஆனா அவன் சொல்லி முழுசா கூட முடிச்சிருக்க மாட்டான். நம்ம டாங் டக்குன்னு அவனை கிஸ் பண்ணிடுவா. அடுத்து இந்த கிஸ் அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா ஏறி ஃபுல் ரொமான்ஸுக்கு போயிடும். இதுவே இன்னொரு பக்கம் இந்த ரூமுக்கு வெளியே தான் காட்டுவாங்க. யூ நின்னுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு இந்த ரூமுக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி இப்ப ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு. சோ அதனால கடுப்பா அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம டியானும் மின்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம டியான் மின்ன பார்த்து ரொம்ப தேங்க்ஸ், இனிமேல் நீ எனக்காக நடிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு அந்த மின் பொண்ணு சே அதுக்குள்ள என்னோட நடிப்புக்கான டைம் முடிஞ்சு போச்சா, நான் இன்னும் கொஞ்ச நாள் ஒரு லவ்வரா நடிக்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்டேன், பட் இருக்கட்டும் என்னோட ரோல் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதானே, பட் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி எங்க அப்பாவை ரிலீஸ் பண்ணிருவேல, இது அவரா பண்ண விஷயம் கிடையாது, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யூ தான், இனிமேல் எங்க அப்பா யூ விஷயத்துல தலையிடவே மாட்டாரு, அதே மாதிரி எந்த மாதிரி ஆயுத கடத்தலும் பண்ணவே மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவாளா. ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஹீரோ வந்து இந்த மின்னோட அப்பாவை ஆயுத கடத்தல் விஷயத்துக்காக அரெஸ்ட் பண்ணி இருந்திருப்பான் போல. சோ அத ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ இவகிட்ட போய் நீ என் கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி டாங் முன்னாடி நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் போல. சோ இந்த மின்னும் வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோக்காக நடிச்சு கொடுத்திருப்பா. இப்பதான் நம்ம டாங்கும் டியானும் சேர்ந்துட்டாங்கல்ல, அதனால நீ நடிச்சதெல்லாம் போதும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனா இதுக்கு நம்ம மின் நான் எப்படி பார்த்தா ரொம்ப கோவப்படுவான்னு நினைச்சா அவ அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட இந்த கிடைச்ச கொஞ்ச நாள் கேப்பே போதும், உன் கூட அந்த சந்தோஷம் எனக்கு காலம் பூரா ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தியாகி மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. இந்த சீனை பாக்குறப்ப கொஞ்சம் லைட்டா மின்ன பார்த்தா கவலையா தான் இருக்கும். ஏன்னா அவளுமே நம்ம கவர்னரை ட்ரூவா தான் லவ் பண்ணிருப்பா போல. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ சரி என்னதான் இருந்தாலும் நீ பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்க அப்பாவை நான் சீக்கிரமே ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ போய் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட்டை மீட் பண்ணி எனக்கு ஒரு உண்மையை சொல்லு, எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சுல அது அனுப்பிச்சது யூ தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் ஐயோ எங்களுக்கு தெரியாதே அது யார் அனுப்பிச்சா அப்படிங்கிற மாதிரி சமாளிப்பா. ஆனா நம்ம ஹீரோயின் இங்க பாருங்க இப்படி ஒரு லெட்டர் நான் கொண்டு வந்து கொடுத்தப்பயே நீங்க அது யார் கொடுத்தான்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்பீங்க, என்கிட்ட உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா அந்த அசிஸ்டன்ட்டா வாயவே திறக்க மாட்டான். உடனே இப்ப நம்ம ஹீரோயின் இன்னொரு விஷயத்தை கேட்பா. சரி அட்லீஸ்ட் இதுக்கான பதில் சொல்லுங்க, சின்ன வயசுல இருந்தே டியானோட ஹேண்ட் ரைட்டிங்கும் யூவோட ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒரே மாதிரி தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இதுக்கும் அந்த அசிஸ்டன்ட் வாயவே திறக்க மாட்டான். அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்லுவா இங்க பாரு நீ ஏதான் வாயை திறந்து பேசினாதான் என்னால கவர்னருக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஏன்னா நான் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நடக்கிற சண்டைக்கே காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் இப்ப அப்படியே சேச்சே நீங்க நினைக்கிறது தப்பு, இது வந்து வெறும் உங்களால மட்டும் நடக்கிற பிரச்சனையே கிடையாது, இவங்க ரெண்டு பேருக்குள்ள வேற ஒரு பிரச்சனை இருக்கு, சொல்ல போனா அது ஒரு ஃபேமிலி மேட்டர் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்கிறப்ப நம்ம டாங்குக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும். இத்தனை நாள் வரைக்கும் இவளுக்காக தான் யூ நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா இந்த விஷயம் அவளுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும். இப்ப உடனே அடுத்து நம்ம ஹீரோயின் அவ யூ கிட்ட இருந்து எடுத்த ஒரு டாக்குமெண்ட் ஒன்னு வச்சிருப்பாள், அதை காமிச்சு இந்த அசிஸ்டன்ட் கிட்ட இதுல இருக்கிறது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் இதை பார்த்துட்டு இது மிலிட்டரியோட பாஸ்போர்ட் ஆச்சு, இது எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா கேட்பான். பட் இப்ப அதுக்கு நம்ம ஹீரோயின் வாயை திறக்காம நீ மட்டும் தான் நிறைய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைப்பியா, நானும் மறைப்பேன், சரி இது என்னன்ட்டு நானே டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவாளா. அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் உடனே மேடம் நீங்க தேவையில்லாம எந்த பிரச்சனையும் போய் மாட்டிக்காதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி யூ சாதாரண ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணுவான். ஆனால் நம்ம ஹீரோயின் சேச்சா நான் பெருசால எதுவும் பண்ண மாட்டேன், நான் எல்லாத்தையும் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் உன்கிட்ட பேசினது எதையுமே நீ கவர்னர் கிட்ட சொல்லவே கூடாது, பாவம் அவருக்கு ஏற்கனவே எக்கச்சக்க பிரச்சனை, இதுல இதை நினைச்சு அவர் கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிடுவாளா. சோ அந்த அசிஸ்டன்ட்டும் சரி நான் எதுவும் சொல்லிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிடுவான். இப்ப அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம யூவையும் டியானையும் தான் காட்டுவாங்க. அவங்க ரெண்டும் அப்படியே லைட்டா ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த யூ சொல்லுவான் அங்கிள் உங்களுக்கு ஏன் ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது, டாங்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, தயவு செஞ்சு எங்க வாழ்க்கையில இருந்து போறீங்களா, உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இதே வேலையா போச்சு, என்கிட்ட இருக்க பொருள் எல்லாத்தையுமே உங்களோட தான் ஆக்கிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, ஒன்னு சொல்றேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எது உங்களோடதோ அது மட்டும் தான் எப்பயுமே உங்களோட தான் இருக்கும், மித்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த யூ சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஆமா நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் தான், எது என்னோடதோ அது மட்டும் தான் கடைசி வரைக்கும் என்னோட திங்ஸாவே இருக்கும், அப்படி பார்த்தா நீ டாங்க கல்யாணமே பண்ணாலும் சரிதான், ஆனா அவ கடைசி வரைக்கும் என்னோட கேர்ள் தான், ஏன்னா அவ மனசுல எப்பயுமே நான் மட்டும் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம யூக்கு அப்படியே செம்ம காண்டு ஏறும். ஆனாலும் இப்ப அந்த யூ அப்படியே சிரிச்சுக்கிட்டே நீ
நீங்க கனவு காண்டுகிட்டே இருங்க, அவ கூடிய சீக்கிரம் என்னோட ஆளா மாறிடுவா, அதுக்கடுத்து நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போவானா. இதை கேட்டு நம்ம ஹீரோ, இங்க பாரு, நான் கடைசியா உனக்கு வார்ன் பண்றேன், நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா அவளை ஹர்ட் பண்றதுக்கு நீ எதாவது பண்ணேனா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. அதுக்கு அந்த யூ அப்படி நக்கலா சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம யூ அவனோட ஆபீஸ் ரூம்ல இருப்பானா. இப்ப அந்த இடத்துக்கு டாங் ஒரு சூப்பை கொண்டு வந்து, இந்த நீ இதை குடி, ரொம்ப டயர்டா இருப்ப அப்படின்ட்டு அந்த சூப் அவன் கிட்ட கொடுத்துட்டு அவன் ரூமையே அப்படி ஃபுல்லா நோட்ட விட்டுக்கிட்டு இருப்பா. அப்ப அப்படியே அந்த யூ நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து அவளை அப்படியே மடியில எல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பானா. இது வந்து நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்காது, ஆனாலும் வேற வழி இல்லாம அப்படியே நடிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த யூ இவங்க ரெண்டு பேரும் ஸ்டார்டிங்ல இந்த கவர்னரோட வீட்டுக்கு முன்னாடி வாசல்ல மீட் பண்ணிருப்பாங்கல்ல, அதெல்லாம் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயினா அப்படி இன்டைரக்டா, ஆனா எனக்கு அந்த சீன் எதுவும் பெருசா ஞாபகம் இல்ல, ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள நான் வந்ததுக்கு காரணமே பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட தானே, ஏன்னா என்னோட எதிரி இங்க தானே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவனை பார்த்துட்டே அவ சொல்லுவா. ஆனா இதை ஃபுல்லா புரிஞ்சுக்க தெரியாது யூ அப்படியே, நீ யார பத்தி பேசுற, என்னோட அங்கிளை பத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். ஏன்னா பாவம் அந்த யூக்கு இன்னும் சரியா தெரியல நம்ம ஹீரோயின் 100% இப்ப யூ மேலதான் சந்தேகப்படுறா அப்படிங்கிறது அவனுக்கு சுத்தமா தெரியல. அடுத்து இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கேஷுவலா யூ கிட்ட, சரி நீ ஒரு தடவை சொல்லியிருந்தேல அவனோட சீலை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா அவனோட மிலிட்டரியை நம்ம ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு, அந்த சீலை இதுக்கு முன்னாடி நீ பாத்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி லைட்டா போட்டு வாங்க ட்ரை பண்ணுவா. ஆனா அந்த யூ உஷாரா, நான் இது வரைக்கும் அந்த சீலை பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி மழுப்பிடுவானா. சரின்ட்டு நம்ம டாங்கோ, ஓகே நீ இந்த சூப்பை குடி, ஆறிற போது அப்படிங்கிற மாதிரி அவன் மடியில இருந்து எந்திரிச்சிருவா டக்குன்ட்டு. அடுத்து இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்திலேயே யூ ஏதோ ஒரு விஷயமா வெளியே கிளம்புவானா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் அப்படியே வேவேமா யூவோட ஆபீஸ் ரூம்குள்ள போயிட்டு அங்க ஏதான்ட்டு இவன் தான் எல்லாம் தப்பும் பண்றான் அப்படிங்கிற மாதிரி எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லி தேடி பார்த்துக்கிட்டு இருப்பாளா. அப்ப எல்லா டிராவையும் திறந்து பாப்பா, அதுல ஒரே ஒரு டிரா மட்டும் நல்லா லாக் ஆயிருக்குமா. சரி இதுலதான் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அதை ஹேர்பினை வச்சு அந்த லாக் அப்படி ஓபன் பண்ணிடுவா. இப்ப அந்த டிராக்குள்ள நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குமா, அதோட சேர்த்து ஒரு டைரி வேற இருக்கும். இப்ப அதை வேவியமா நம்ம ஹீரோயின் ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள நிறைய சிம்பிள்ஸ் போட்டு அந்த சிம்பிள்ஸோட மீனிங் எல்லாத்தையும் கீழே அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதிருப்பாங்களா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின், இது ரொம்ப முக்கியமானது போல, ஏன்னா இதே சிம்பிள் தான் அன்னைக்கு நம்ம யூ கிட்ட இருந்து எடுத்த லெட்டர்லயும் இருந்துச்சு அப்படின்ட்டு வேவியமா அங்க இருந்து ஒரு பேப்பர் எடுத்து இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாளா. சோ அடுத்து யாரோ வர சத்தம் கேட்கும், உடனே எல்லாத்தையும் அப்படியே எடுத்த இடத்துல வச்சுட்டு இவ அந்த பாஸ் கூட எழுதிருந்த பேப்பரை மட்டும் இப்ப எடுத்துட்டு வேகமா அந்த ரூமை விட்டு கிளம்பிடுவா. அடுத்து இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு யூ இந்த ரூமுக்கு வருவானா. அவன் அப்படியே அவன் டெஸ்க்ல உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு ஏதோ இந்த டெஸ்க்ல வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்குமா. அப்பதான் அவன் அங்க இருக்க பேப்பர் பண்டல செக் பண்ணி பார்ப்பான். அதுல நம்ம ஹீரோயின் கடைசியா நிறைய பாஸ் கூட எழுதிட்டு போயிருப்பாள், அதோட இம்ப்ரெஷன் அந்த ஃபர்ஸ்ட் பேப்பர்ல இருக்கும். சோ இதனால அந்த யூக்கு ரொம்ப சந்தேகம் வந்து அந்த க்ளோஸ்டா இருந்த டிராவை ஓபன் பண்ணி பார்ப்பானா. அதுல ஃபர்ஸ்ட் அந்த டைரி கீழே இருந்திருக்கும், இப்ப அந்த டைரி மேல இருக்குமா. சோ இதுலயே அவன் கன்ஃபார்ம் பண்ணிடுவான், டாங் இந்த ரூமுக்கு வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கா, அது மட்டும் இல்லாம அவளுக்கு இவன் மேல சந்தேகம் வந்துருச்சு அப்படிங்கறது இப்ப பையன் கேட்ச் பண்ணிக்குவான். அடுத்து இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், எதுக்கும் யூ மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, ஏன்னா அவனோட கல்யாணம் சீக்கிரமே நெருங்கிக்கிட்டு இருக்கு, சோ அவன் ஏதாவது ஒரு ஃப்ராட் வேலை பார்ப்பான், நம்ம கரெக்டான டைமா பார்த்து அவனுக்கு கையும் கிளம்ப பிடிச்சி ஆகணும், இனிமேல் நம்ம வெயிட் பண்ண போறதே கிடையாது, ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம இந்த கல்யாண நாளுக்கு முன்னாடி செஞ்சாதான் நம்ம பிளான் கரெக்டா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டும் இங்க பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் திருட்டு தரமா அந்த ரூம்குள்ள வருவாளா. இதை பார்த்து அசிஸ்டன்ட் அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுவான். நம்ம ஹீரோயின் அப்படியே மெதுவா வந்து நம்ம ஹீரோக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லி நினைப்பா. ஆனா இவ வரதை கெஸ் பண்ண நம்ம ஹீரோ இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோனை இழுத்து பிடிச்சு அவனோட மடியில உட்கார வச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, கல்யாண டேட் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அதுக்கு நம்ம ஹீரோ, நீ கவலையே படாத, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா என் கண்ட்ரோலுக்கு வந்துகிட்டே இருக்கு, நான் எல்லாத்தையும் டீல் பண்ணிக்கிறேன், நீ எதை நினைச்சு ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோனை கிஸ் பண்ணிடுவான். அப்புறம் என்ன, அடுத்து பூரா அங்க ஒரே ரொமான்ஸ் தான். அடுத்து இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட்டும் இந்த யூ ஒரு இடத்துல ஆயுதம் வெடிகுண்டு இதெல்லாம் பதுக்கி வச்சிருப்பானா, அந்த இடத்துக்கு அடிதடியா ஒரு ரைடு மாதிரி போலான்னு சொல்லி பிளான் பண்ணிருப்பாங்க. அங்கதான் இப்ப கிளம்பிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த அசிஸ்டன்ட் ஏதோ ஒண்ணு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல வருவான். ஆனா சரி நான் அப்புறம் சொல்லிக்கிறேன், அது ஒண்ணு அவ்வளவு முக்கியமான விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணிடுவான். ஆக்சுவலி இந்த அசிஸ்டன்ட் எதை பத்தி சொல்ல வந்திருப்பானா, நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா யூ மேல சந்தேகம் வந்துருச்சு அப்படிங்கறத சொல்ல வந்திருப்பான். பட் இருந்தாலும் இப்ப போற வேலை ரொம்ப முக்கியமானதா, அதனால இதை சொல்லாம அந்த வேலைக்கு 2 பேர் இப்ப கிளம்பி போயிருவாங்க. அடுத்து இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. யூக்கு ஏதோ ஒரு போன் கால் வருமா, அந்த போன் கால் அட்டன் பண்ணனியும் இவன் ஒரு மாதிரி டென்ஷனா இருப்பான். என்னன்னா அதுல பேசினது இவனோட அசிஸ்டன்டா தான் இருக்கும். அவன் என்ன சொல்லிருப்பானா, இந்த மாதிரி உங்க அங்கிள் அவரோட மிலிட்டரி போர்ஸ கூட்டு வந்து திடீர்னு நம்ம ஆயுதம் வச்சிருக்க இடத்துல ரைடு வந்துட்டாரு, அப்புறம் அங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு, இதுல பாவம் நம்ம ஆட்கள் தான் பல பேர் அடிபட்டு கிடக்குறாங்க, இதுல முக்காவாசி பேர் அந்த ஆயுதத்தெல்லாம் அப்படியே போட்டுட்டு அங்க இருந்து ஓடிட்டாங்க, இப்ப சிச்சுவேஷன் நம்ம கைய மீறி போயிருச்சு, நம்ம தான் தோக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவானா. அதை கேட்டோட நம்ம யூ ரொம்ப டென்ஷன் ஆகி, நான் தான் சொன்னேன்ல எங்க அங்கிள் கிட்ட
கொஞ்சம் உஷாராவே இருங்க, அவன் எப்ப வேணாலும் திருப்பித்தனமா ஏதாவது பண்ணுவான்னு சொல்லிட்டு தானே போனேன், இப்படி கோட்டை விட்டுட்டீங்களா, சரி விடுங்க நான் வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்ட்டு அடுத்து மின்னோட அப்பாக்கு போன் பண்ணி ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுவான். ஆனா மின்னோட அப்பாவை ரீச் பண்ணவே முடியாது. உடனே இப்ப இந்த யூ ரொம்ப கடுப்பாகி, டே அங்கிள் நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி நினைக்கிறியா, நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட, உன்னோட ட்ரம்ப் கார்டு என்கிட்ட தான்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்ப அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ராஜமாதா நம்ம டாங்க கூப்பிட்டு விட்டுருப்பாளா, நம்ம டாங் அப்படி சிரிச்சுட்டே போய் அங்க நிப்பா. அந்த ராஜமாதா உடனே அசிங்க அசிங்கமா திட்டி விடுவா. எனக்கு என்ன எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கியா, அந்த மெயின் வேலைக்காரி எல்லாத்தையும் சொல்லிட்டா, நீ 4 நாளைக்கு முன்னாடி டியானோட ரூம்ல போய் தங்கியிருக்க, சோ சொல்லவே தேவையில்லை, ஆப்வியஸா அவங்களுக்குள்ள எல்லாம் நடந்துருச்சு தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட கவலையே பட மாட்டா. அவ அப்படியே நெஞ்சு நிமித்திக்கிட்டு, ஆமா நான் கவர்னர் கூட தான் இருந்தேன், ஏன்னா நானும் கவர்னரும் இப்ப உண்மையில லவ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டு இந்த ராஜமாதா, நீ என்ன உன்னோட அறிவோட தான் பேசுறியா, உன்னோட ஐடென்டிட்டி ஃபுல்லா தெரியாதப்பதான் இப்படி ஒரு தப்பு நடந்துருச்சு, ஆனா இப்பதான் உங்க 2 பேருக்குமே நீங்க யாரு அப்படிங்கிறது தெரியுமே, அப்படி இருந்து ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோயின், நீங்க தயவு செஞ்சு பேசாதீங்க ராஜமாதா, நீங்க கொஞ்சமான்ட்டு கவர்னர் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லி இது வரைக்கும் யோசிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவர் அந்த மின் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பதான் மின்னோட ஃபேமிலியோட சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்க அவரை பலிகாட ஆக்க பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தைரியமா ராஜமாதாவே எதிர்த்து பேசுவா. அதுக்கு உடனே அந்த ராஜமாதா, நீ வாய மூடு, என்ன விஷயம்னு தெரியாம நீ வாட்டுக்கு பேசாத, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சின்ன வயசுல உனக்கும் டியானுக்கும் தான் அலையன்ஸ் பேசுறதா இருந்துச்சு, ஆனா ஒரு ஜோசியக்காரன் சொன்னான்ட்டு யூவோட அம்மா தான் வந்து என்கிட்ட சொன்னா, என்னன்னா நீயும் டியானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உன்னால டியானோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லி இருந்தா, அதனாலதான் நாங்க சின்ன வயசுலயே உனக்கும் யூக்கும் மேரேஜ் அலையன்ஸ் பிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவாளா. ஆக்சுவலி இதை கேட்கிறப்ப அந்த ஜோசியக்காரன் சொன்னது கொஞ்சம் கரெக்ட் மாதிரி தான் இருக்கும், ஏன்னா நம்ம ஹீரோயினே ஒரு தடவை கத்தி எடுத்து நம்ம ஹீரோவை குத்த தானே செஞ்சா. இப்ப அப்படியே ராஜமாதா, இங்க பாரு இந்த ஜோசியக்காரன் சொல்றது உண்மையோ பொய்யோ அதெல்லாம் எனக்கு மேட்டரே கிடையாது, நான் என்னோட பையனோட வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க விரும்பல, அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு செய்தி வெளியே போச்சுன்னா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாரு, என்னோட பேரனும் என்னோட மகனும் ஒரே பொண்ணுக்கு ஆசைப்படுறாங்க, இது நல்லாவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவ திட்டிக்கிட்டு இருப்பாளா. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன யோசித்தான்னு தெரியல, திடீர்னு சரி ராஜமாதா உங்க கவலை எல்லாமே எனக்கு புரியுது, இதுக்கு நான் ஒரு முடிவு கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிருவா. அடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா யானை தான் பார்க்க போவாளா. அங்க எப்பயும் போலதான் கிரேசியா தான் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அந்த இடத்துக்கு போய் நம்ம ஹீரோயின், இங்க பாரு எனக்கு நல்லாவே தெரியும் நீ பைத்திய மாதிரி நடிக்க தானே செய்யற, அதெல்லாம் விட நான் இப்ப வந்ததே ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கு தான், இப்ப நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்ட போறேன், இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நான் யூவோட ஆபீஸ்க்கு திருட்டு தரமா போறேன் அப்படிங்கிற மாதிரி இவளோட பிளான யான் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம யூவையும் நம்ம டாங்கியும் தான் காட்டுவாங்க. நம்ம யூ ஏதோ ஒரு வேலையா வெளியே போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் போல, அவனை வாசல் வரைக்கும் வழி அனுப்புறதுக்காக தான் இந்த டாங் அப்படி சிரிச்சுக்கிட்டே வந்திருப்பா. இப்ப அந்த யூ அப்படியே கொஞ்சம் தூரம் போன கடுத்து இவ வேவேமா யூவோட ஆபீஸ் ரூமுக்கு தான் ஓடி போவா. இப்ப அந்த ஆபீஸ் ரூம்குள்ள போய் வழக்கம் போலதான் அந்த டைரியை எடுத்து அதுல இருக்க சீக்ரெட் கோட் எல்லாத்தையுமே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அது எதை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பானா, இவ அன்னைக்கு யூ கிட்ட இருந்து ஒரு டாக்குமெண்ட் எடுத்து வச்சிருப்பாள, அதை வச்சு இப்ப கிராஸ் செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பா. சோ எல்லாத்தையும் டீகோட் பண்ண கடுத்து இவளுக்கு அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னு சொல்லி புரிஞ்சிரும். அதுல ஆக்சுவலி என்ன எழுதிருப்பாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டேட்டை போட்டு இந்த டேட் அன்னைக்கு டாங்கோட ஃபேமிலிக்குள்ள போய் அங்க இருக்க எல்லாரையும் கொன்றுங்க, ஆனா டாங்க மட்டும் எதுவும் பண்ணிராதீங்க, அவ நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர்ல எழுதிருக்கும். சோ இப்ப இவ இதை டீகோட் பண்ணி பார்த்தனமே அவ ஃபுல்லா கன்ஃபார்ம் பண்ணிடுவா, ஓகே இவ ஃபேமிலியோட சாவுக்கு காரணம் யூ தான் அப்படின்ட்டு. இங்க இதை பார்த்து இவ அப்படி ஷாக்ல அழுதுகிட்டு இருக்க கரெக்டா இப்ப இந்த இடத்துக்கு யூ வந்துருவான். என்னன்னா இதுவுமே அவனோட பிளான் தான் போல, நம்ம வெளியே போற மாதிரி போவோம், எப்படி இவ திரும்பி நம்ம ஆபீஸ் ரூம்குள்ள வருவா, அந்நேரம் இவளை கையும் களமா பிடிக்கணும் அப்படிங்கறக்காக தான் இவ்வளவு நேரம் இவன் பொறுமையா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். இப்ப இவனை பார்த்தனையும் நம்ம ஹீரோயினுக்கு செம கடுப்பாகும். ஆனா அந்த யூ அப்படியே க்ளோஸா வந்து, நீ 2 மாசத்துக்கு முன்னாடி நீ தான் டாங்குன்னு சொல்லி வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லலாம் கேட்டல, அப்ப உண்மையிலே சின்சியரா தான் நீ கேட்டியா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படி கோவத்தோட, அந்நேரம் உன் சேருபம் தெரியாம உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன், ஆனா இனி அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி கோவமா சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அப்ப டக்குன்ட்டு இந்த யூ அவளை கிஸ் பண்ண வருவான். ஆனா நம்ம ஹீரோயின் அப்படி விலகி போயிருவாளா. உடனே இந்த யூ கடுப்பா, அது எப்படி நீ நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, ஆனா அவன் உன்னை தொடலாம், நான் உன்னை கிஸ் பண்ணான்னு வந்தா உனக்கு அது ரொம்ப அசிங்கமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், சீ வாய மூடு, நீ எல்லாம் உன்னை போய் கவர்னர் கூட எல்லாம் கம்பேர் பண்ணாத, அவரோட ரேஞ்சே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டு இந்த யூக்கு இன்னும் கடுப்பாகி, இதே வார்த்தையை தான் நான் சின்ன வயசுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்னோட அந்த கவர்னர் எந்த விதத்துல பெருசாயிட்டான் எனக்கு புரியவே இல்லை, அவன் தான் சின்ன வயசுல இருந்து என் கிட்ட இருக்க எல்லா பொருளும் எடுத்துக்கிட்டு இருக்கான், அது யாருக்குமே இங்க கண்ணுக்கு தெரியல, இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணையும் அவன் ஆட்டையை போட பாக்கலாம், இதை நான் சிரிச்சுட்டு அக்செப்ட் பண்ணணுமா, எனக்கு தெரியாது, நீ என்ன ஆனாலும் எனக்கு சொந்தமானவதா அப்படிங்கிற மாதிரி இவன் கத்திக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே அவனை தள்ளி விட்டு, நான் உனக்கு சொந்தமானவளா, அது என்னைக்குமே நடக்காது, நான் எப்பயுமே கவர்னருக்கு சொந்தமானவதா, நீ இவ்வளவு பேசுறியே, உனக்கு உண்மையிலே என் மேல அவ்வளவு பாசம் இருந்தா எதுக்குடா என் ஃபேமிலியை கொள்ள நீ ஆள் அனுப்ப போற, இன்னும் நீ சொல்ற கதையெல்லாம் நான் நம்புவேன் மட்டும் நினைக்காத அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு அந்த இடத்த விட்டு போ ட்ரை பண்ணுவாளா. ஆனா அந்த யூ இப்ப திடீர்னு நம்ம ஹீரோனை ரொம்ப ஃபோர்ஸபிளா பிடிச்சு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எனக்கு சொந்தமானவதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸபிளா கிஸ் பண்ண வருவானா. நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு பக்கத்துல இருந்த ஒரு கத்தி எடுத்து அவன் மேலேயே குத்தலான்னு வருவான். ஆனா இந்த யூ பக்கி உஷாரா அவளோட கையை பிடிச்சு தடுத்துருவான். பாவை இப்ப நம்ம ஹீரோயின் வசமா அந்த யூ கிட்ட மாட்டி லாக் ஆயிக்குவா. அதுக்கடுத்து அந்த யூக்கு ரொம்ப வெறி பிடிச்சு போன மாதிரி நம்ம டாங் அப்படி டேபிள்லே தள்ளி இந்த மொத்த சிட்டிக்கே காட்டுறேன், இந்த ஃபேமிலில முக்கியமான ஹெட்னா அது நான் தான், இனிமேல் அந்த கவர்னர் உயிரோடு இருக்க போறதே கிடையாது, ஆனா அதுக்கு முன்னாடி ஒன்ன வச்சு நான் அந்த கவர்னரை
பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப ஃபோர்ஸபிளா மிஸ்பிஹேவ் பண்ண வருவான். அப்படியே இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் இவன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆவாளா மாட்டாளா, கடைசி அந்த பிரச்சனைக்கெல்லாம் என்னதான் முடிவு அப்படிங்கறத நம்ம நாளைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு வீடியோல உங்களை பார்க்கறேன். அது வரைக்கும் பை பை.